guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரைனி சாப்டர் 2. நம்ம ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருப்போம். இது பார்ட் 2 நம்மளுக்குமே. ஓகே, ப்ளே கொடுத்துட்டோம். இப்போ புதுசாக நம்ம வந்து கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா முதல்ல டிஃபிகல்ட்டி இருக்கும். மொத்தம் 5 மூடு இருக்குது. என்னென்னா ப்ராக்டிஸ், ஈஸி, நார்மல், ஹார்ட், எக்ஸ்ட்ரீம். 5 மூடுமே வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஈஸியாக விளையாடவும் தெரியும். இருந்தாலுமே ஒரு டாஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிஸ்னால் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் கேம் விளையாட போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுக்கு அடுத்து நீங்கள் வேறு கேம் அந்த இதுக்குள்ளேயே போகணும். அடுத்து ஈஸி, அடுத்து நார்மல், அடுத்து ஹார்ட், அடுத்து எக்ஸ்ட்ரீமாக. ஹார்ட்னாலே பார்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரீம்னால் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் ஈஸி மூடுக்கு தான் விளையாட போகிறேன். ப்ராக்டிஸ் இப்போ தான் நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ப்ராக்டிஸ் மூடை ஃபஸ்ட்டு அமைக்கிட்டு அதை விளையாட சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் மூடு விளையாட தெரியலன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காண்டியே நாங்கள் ஒரு வீடியோ தனியாக போடுறோம். கிரானி கிராண்ட்பா வச்சு ஒரு ஸ்டோரியுமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோரியுமே நாங்கள் போடுறோம் சேர்த்து. அதுக்குமே கமெண்ட்டையும் லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் நல்லா தெரிக்க விட்டுருங்க. நம்மளுக்காண்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன். ஓகே கைஸ், இல்லை ஆப்ஷன் இருக்கும். டார்க்குன்னா கருப்பு கலரில் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி இருக்கும். அதான் எதுவுமே நம்ம டச் பண்ண வேணாம். மியூசிக்னா அந்த கிராண்ட்பா கிரானி வர மாதிரியே இருக்கும், உன்னால் வந்து வராது, பயந்து சாகும். சரி, இப்போ போனது வந்து கிரானி வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க. அதனால் இப்போ வந்து ரொம்ப வந்து கிராண்ட்பா வச்சு விளையாட போகிறோம். ஓகே, கிராண்ட்பா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியமே கொடுத்துக்கோங்க, ஹையுமே கொடுத்துக்கலாம். நீங்கள் மீடியம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது தான். சரி, நீங்கள் மீடியமே எடுத்துக்கோங்க. சார்ஜ் சீக்கிரமாக காலியாகாது. ஓகே, உங்களுக்கு இந்த டிப்பு வேணும்னா பார்த்துக்கோங்க. இதுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் அப்புறமா ஒரு லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை போக போகிறோம் கைஸ். என்னடா இது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா இந்த ஃபோனு? டே 1 இருக்குது. இப்போ தான் வருது. ஏன்னா ஃபுல்லாக பிளாங்காக இருக்குல்ல, கருப்பு கலர் பிளாங்காக ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம படுத்து எந்திக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து என் ரூம் கைஸ், எங்கள் தாத்தாவோட வீட்டில் இது என் ரூம். நீங்கள் பாருங்கள் கைஸ், தாத்தா வந்து எல்லாத்துக்குமே இந்த ரூமில் வந்து கேமரா வச்சுருப்பாரு. எங்கள் தாத்தா இந்த ரூமில் பாருங்கள். எங்கள் தாத்தா வந்து எனக்கு ஏசி கூட மாற்றலை, கேமரா, ஃபேனு எதுவுமே மாற்றலை கைஸ். எங்கள் தாத்தா வந்து ரொம்ப சோம்பேறி, அவர் அப்படி தான். எங்கள் தாத்தா வந்து எந்த கணக்குலேயும் நான் சேர்த்துக்கிறேன், பிடிக்காது. ஓகே கைஸ், நீங்கள் நம்ம வந்து நான் வந்து இங்கே பாருங்கள் கைஸ், என்னால் இப்படி திருப்ப முடியுது. உங்களால் வந்து ரொம்ப ஸ்பீடாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே இதான். அதுவும் இல்லாமல் உங்களால் திருப்பவே முடிய கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுவுமே இதுக்கு தான் இதுதான். இங்கே பாருங்கள், இந்த சென்சிட்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெனுக்கும் ரெஸ்யூமுக்கும் நடுவில் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் நடுவில் வச்சுருந்தேன், என்னால் விளையாட முடிஞ்சிச்சு. அதுக்கோங்க வச்சுருக்கேன். அடுத்து திருப்பி தானே எதுலானா இது அதுதான். இது வந்து மனுஷன் நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்கிற மாதிரி இருக்கணும், உட்கார மாதிரி உட்கார. நம்ம கண்டிப்பாக உட்கார்ற மாதிரி கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். பிகாஸ் கிராண்ட்பா கண்ணு தெரியாது, கீழே உட்காந்தா ஒன்றும் இல்லை. இது வந்து க்ளோ பார்த்தா. இது என்ன ரூம் அப்படின்னா உடனே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து எங்கள் தாத்தா வந்து எனக்காண்டி வந்து போட் ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள் கைஸ், இப்போ நான் வந்து எனக்கு வந்து வெல்கம் சொல்லணும். இங்கே பாருங்கள் கைஸ், எனக்காண்டி எங்கள் தாத்தா போட் ரெடி பண்ணியிருக்காரு. மேலேருந்து வாட்டர் வாஷ் ஷவர் நான் இங்கே குடிச்சுக்குவேன். நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து இது பூட்டி வச்சுருப்பார், ஏன்னா ஷாக் அடிச்சிடும்னு சொல்லி. எங்கள் தாத்தா பாருங்கள் கைஸ் எவ்வளோ நல்லவருன்னு. இது வந்து என்னோட இது டக்கு டேப்னால் எதுக்கு யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது? ஆமாம் மேலே அந்த இது மாதிரி அது என்னவோ ஒட்ட சொல்லுவாங்க, அதை வச்சு. சரி, அதை நம்ம இங்கே போட்டு போயிடுவோம். ஐயோ, டேன்ப்பா வந்துடும் அந்த சத்துட்டு கேட்டான். இது என்னென்னா நம்மளை சாவடிப்பாங்க. இது உங்களை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் முன்னாடி ஒரு ரூம் இங்கே பாருங்க, கேமராவை வச்சுருக்கான். என் ரூமில் கேமரா வைக்க மாட்டான், ஏன்னா என் மேலே பசமே இல்லை.
ஒரு நாளைக்கு 5 ரூபா தான் கைஸ் கொடுக்குறான் அவன் எனக்கு. எங்கள் தாத்தா மற்றவங்க தாத்தா 1 லேக் கொடுக்குறாங்க. எங்கள் தாத்தா 5 பைசா கொடுக்கவே ஒரு நாள் அழுவார் கைஸ். அதுவுமே நிறைய வேலை வாங்குவார், என்னை சுட்டு தடுவார், அவரை ஹெல்ப்புக்கு அவர் வச்சுக்குவார். ஐயோ தாத்தான்னு சொன்னார் எல்லாம் விளங்கிதான் போயிடுச்சுப்பா. பாருங்க கைஸ், இதில் என்னன்னா இதுக்கு நான் சேஃப் கிட்ட அப்புறம் பார்த்துக்கோங்க. ஐயோ நேற்று தள்ளி விட்டேன். வந்துடுவாங்க கிழவர், எங்கள் தாத்தா வந்துடுவார். இந்த ஹெலிகாப்டர் மேனுவல் இது வந்து நம்மளுக்கு ஐயோ சொல்லி வாங்க முடியல கைஸ். இருக்கா ஹாய் கிராண்ட்பா. தாத்தா என்னை வந்து பண்ணாதீங்க, 5 பைசா கூட தர வேணாம், விட்டுருங்க. நீ ஏன் தாத்தா உன்னோட பேரடி எப்படி பண்றீங்க தாத்தா? தாத்தா நீ என்னை கலாய்ச்சனால உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா. நானே தாத்தா கலாய்ச்சேன். உன்னால கலாய்ச்சனாலும் தாத்தா அப்படி சொல்லாம நீ. ஆமாம் நீங்கள் 5 பைசா தானே தரீங்க, அதனால் நான் சொல்கிறேன். இனிமே உனக்கு 10,000 ரூபா தரேன், கலாய்க்காதே. சரி சரி. இன்னொன்று ஒன்று, நைட்டு கிராணி அடிச்சது நான் சொல்கிறேன் பாருங்க உங்களை. நீ பாட்டிட்டு உனக்கு சொல்கிறேன். இப்போ கைஸில் வந்து டோர் ஹேண்டில் இதை வந்து எது இருக்கும். டோர் ஹேண்டில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கீழே இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி எதாவது கொடுப்பாங்கள்ல, அதில் வந்து இருந்துச்சு. இங்கே அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட்டு இவன் வந்து லூஸு இந்த டோரை வந்து எப்பவுமே திறந்து வச்சுருப்பான். ஐயோ தாத்தா கார் கேத்துருச்சு. இங்கே பாருங்க கைஸ், இதில் வந்து பிரெஞ்ச் இருக்குது. இதில் ஒரே ஒரு டாஸ்க்கு நம்மளுக்கு இதாகும். இது வந்து அப்படி கூட போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்க கைஸ், இது ஈஸியாக இந்த கிராண்ட் பாக்கே தெரியாமல் நான் வந்து இந்த வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். கிராண்ட்பா ஒரு நாள் வந்து இந்த வழிக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி வைப்பேன்னா அவன் வந்து உட்காருவானா கைஸ். இங்கே பார்த்துக்கோங்க கைஸ், இதில் என்ன நியாயம் தான் நான் சொன்னேன். காது கேட்குது, வந்து அடிக்கிறேன். ஐயையோ தாத்தா, ஐயையோ. இதை பார்த்துக்கோங்க கைஸ், இதில் எதுவுமே இருக்காது. இருந்தாலுமே நம்ம தந்து பார்க்கணும். பிகாஸ் தாத்தா வந்து எனக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரானோ. எங்கள் தாத்தா வந்து எனக்கு கவுன் வாங்கி தருவார். கவுனுன்னா வெப்பன் கீ கிடைக்கிது கைஸ், சூப்பர். நம்ம வந்து எல்லா இனிமேல் வேலையே கிடச்சிருச்சு, நம்ம எல்லாமே இதாக இருக்கும், ஈஸி. ஓகேம்மா எப்படி போக வைக்கிறேன். தாத்தா தாத்தா கொஞ்சம் அப்படின்டா இருக்குது எனக்கு. ஓகே இதில் தான் இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து சாராது அட வாயப்ப. ஐயோ இங்கே பாருங்க கைஸ், இது வந்து தள்ளினா இவன் வந்துடுவான். இதை தள்ளினா நம்மளுக்கு வந்து இங்கே வெப்பன் கிக் தேவைப்படும். இங்கே பாருங்கள், எங்கள் தாத்தா எப்போ வருவான்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். தாத்தா தாத்தா உங்கள் பேரண்டி வந்திருக்கேன். ஐயோ அவன் எந்த சைடு கூட வரான்னு எனக்குமே தெரியல. இந்த சைடு வந்தால் இந்த சைடு வந்து சுட்டு தள்ளிடுவேன். அதுக்கு நான் பின்னாடி பண்ணி கடிச்சு வச்சுட்டு போகிறான். ஐயோ எங்கே இருக்கான் தாத்தா? அடிக்காத, வயசாச்சு தாத்தாக்கு. பாருங்க இதை நான் வந்து கிராண்ட்பா சுட்டோன்னா 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே தூங்குற சுத்தம் கேட்குது. ஐயோ என்னத்துல சுட்டேன் நான்? ஐயோ இன்னும் சுடவே இல்லை, ஷூட்டில் வந்துருச்சு. இந்த போட்டோ தட்டி விட்டாங்க கைஸ். புல்லட் எங்க இருக்கு? இந்த ஒரு கனவா யாராண்டி அப்படி கராண்டி இரு தாத்தா மேல வந்து
முடியல. என்னக்கு அப்புறம் கண்ணு கொடுத்தாங்க. ஐயோ, ஒழுங்கா பார்த்து சுடுறோம், ஒழுங்கா பார்த்து சுடாம. நாங்களாம் வந்து ஆர்மி ட்ரைனிங், ஆர்மி மிலிட்ரி நாங்களாம் மிலிட்ரி ஃபேமிலி. சரி, கிழமை மட்டும் நம்மள அடிச்சா மட்டும் செத்து போயிடும். கிழவனுக்கு ஏன்னா ரொம்ப தாங்க ஸ்டிமுரு. கிராணி வரட்டும் இருக்கு. தாத்தா இரு தாத்தா, உன்னை கிராணிட்ட சொல்கிறேன். நீ என்னை கொடுமைப்படுத்தினது பிறகு நீ வந்து இன்னொரு கிளவி கூட போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். என்ன கைஸ் இது? நீ மட்டும் நீ சுட்டு தள்ளுவ, நான் மட்டும் இழுச்சவையா உனக்கு? இந்த கிளாஸ் ஃபியூஸ் வந்து எதுக்கும் தேவைப்படும். மறந்துருச்சு எதுக்கு தெரிஞ்சு அந்த கீழே அந்த ஒரு இது இருந்துச்சு. அந்த கீழே அந்த ஒரு எங்கள் கிராண்ட்பாவுடைய எங்கள் மாமா அங்கே இருக்காரு. அந்த மாமா வந்து கேட்குறேன். எங்கள் மாமாவுடைய ஒய்ஃப் கைஸ், அவங்க அம்மா கைஸ். அது இப்போ சொல்லுவேன், நம்பாதீங்க. ஒய்ஃப் அவங்க அம்மா எட்டுக்காரோட அம்மா. இந்த லூஸ் சொன்னனால வந்து இவ பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த லூஸ் சொல்கிற வச்சு கேட்டுட்டு அப்படியே கீழே இறங்காமல் விட்டுட்டு. அதனால இது வந்து டே 3. அதனால வந்து பயமாக தான் இருக்கு. அடுத்து ஒரு லைஃப் போச்சுன்னா அவ்வளோதான், நம்ம மண்டை போச்சு. சரி பார்ப்போம். எங்கள் மாமா வந்து இதோட இருக்காரான்னு சொல்லிட்டு அதான் பார்ப்போம். இல்லை பாருங்க கைஸ், அங்கங்கே அம்மு வச்சுருக்கான். ஆனால் சுட்டான். பாருங்க கைஸ், அந்த எங்கள் மாமா செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாருங்க கிளம்பு, பாருங்க கிளவ அவனை மேலேருந்து சுட்டு தள்ளிட போகிறேன். ஜாக்கிரதை. வரேன். பாருங்க கைஸ், அவனை சுற்றி தள்ளினால இந்த கிழவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு போல. அவன் வரல. இங்கே பாருங்க கைஸ், இப்போ தான் கைஸ் அவனை சுட்டு தள்ளினேன், அதுக்குள்ளே காணாமல் போயிட்டான். இருக்கும்ல அத்தாடி இந்த திருப்பி நம்பருக்குல்ல. அவன் சுட மாட்டான், நம்ம தான் அவனை சுடணும். தூங்கிட்டு இருக்கோமோ நைட் கேப்ல சுட்டு வந்துருக்கோம். எனக்கு எப்ப பார்த்தாலுமே ஒரு பழிச்சிட்டு இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன். எங்க தாத்தாவுடைய பேரு அவசரத்துல சுட்டுட்டேன் கைஸ். கிழமை மேல உள்ள கோவத்துல. கிழமை எனக்கு ஒரு நாளுக்கு 5 ரூபாய் தான் கொடுக்குறனால இல்லவே இல்லை கைஸ். டிராவலாக திறந்து கட்டியா இன்னொன்று புல்லட் தெரியும். தாத்தாவோட கட்டலுக்கு இந்த 2 மட்டுமே வச்சுட்டு எங்கள் மாமாவை மட்டும் சுட்டிட்டு அவனோட சொட்டை ஃபுல்லாக ஆட்டே எல்லாம் மொட்டையில் சுட்ட அப்புறம் என்னை சொட்டையில் சுட்டுவான். முதல்ல ஒரு வீட்டு மாமா மேலே
வாங்க மாமா, உங்களுக்கு நான் ஸ்வீட் தரேன். மாமா மாமா மாமா, என்ன வயசு இது, மாமா வர மாட்டேங்கிறான். இங்கே சுட்டு போயிடும். என்ன முட்டை வரும், முட்டை கீழே நின்று சுற்று, அடியில் நின்று சுற்று சொல்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 அடி வாங்கியிருப்பேன். சரி, எப்படியா எங்கள் மாமா மட்டும் இந்த லைஃப்பில் மட்டும் சுட்டு முடிச்சிருவோம். எங்கள் மாமா சுடலைன்னா என் பேர், எங்கள் தாத்தா பேர் கிராண்ட்பா கிடையாது. உங்கள்கிட்ட வந்து எங்கள் தாத்தா வந்து ரொம்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பிகாஸ் வந்து அவர் பேர் வந்து ரொம்ப கெடுதலாயிருமா. அவர் வந்து சொல்லுவார் எங்கிட்ட ஒரு விஷயத்த. ஐயோ தாத்தா 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 வயசு போந்தரும் இதெல்லாம் வயசு விட்டு தந்தேன் நான். ஒரு பல்லட்டு கைஸ் வந்துடுவாங்க. அடியில் புல்லட் இருக்கான்னு பார்ப்போம். அடியில் இன்னொன்று கண்ணு இருந்துச்சு. அது எங்க பச்சை மஞ்சள் கண்ணு இதையும் கருத்து நான் எடுக்கல. அது எடுத்தா எனக்கு ஒரு செகண்ட் என்ன கிழவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஹாய் கிழவா, கிழவா உன்னை நான் கிராணி கிட்ட சொல்ல போறேன். நீ விட்டுட்ட நீ மறு வேலை பார்ப்ப பாரு. போ, நீ உன்னோட லவர் கூட போய் சுற்றிட்டு வா. போ நீ என்ன மாட்டி பார்க்குறியா? நான் போயிட்டேன், கிளம்பிப்போ. இருக்கு இந்த சைடு போயிருக்கான், இந்த சைடு தான் போயிருக்கான். சரி பாத்ரூம்குள்ளே அம்பேதான் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா அவன் எல்லாமே பாத்ரூம்குள்ளே தான் வச்சுருப்பான். இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் தான். ஐயோ தூங்கிட்டு இருக்கான் கைஸ் கிழவன். தூங்கு தூங்கு தாத்தா தாத்தா, உங்கள்கிட்ட உன் பையிலேருந்து காசு எடுக்கிறேன். அவன் சும்மா சுட்டு எடுக்கணும்னு நினச்சா அவன் என்னைய வறுத்து எடுத்துருவான் போல கைஸ். சாவி எடுத்தியா? இங்கே பாருங்க கைஸ், இது வந்து அந்த கன்று கிடச்சிருச்சு. இந்த ஸ்டன் கன்று இருந்தால் தான் இந்த கன்று அப்படின்னு சொல்கிறான். கைஸ் க்ரோபர் கிடச்சிருச்சு கைஸ். இதை வச்சு தான் கைஸ் ஒரு இது பண்ண போகிறேன். ஒரு சம்பவத்தை வந்து ஐயோ சம்பவத்தை கைஸ். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப். இங்கே பாருங்க கைஸ், எல்லாம் நடக்கிறதே வந்து வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் காலில் கொஞ்சம் இதாகிடுச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவன் கால். அதனால தான் நீங்கள் யாருமே வருத்தப்பட்டுக்காதீங்க. இது கூட என்ன இருக்குன்னு சொல்லி அவன் எனக்குமே தெரியல. ஐயோ வந்துடுவாங்க இப்போ இப்படி போகும். சரி இந்த சைடு வந்துடுவாங்க கேம்பா மாட்டேன். ஐயோ கைஸ் வந்துட்டான். இங்கே பாருங்க கைஸ், இங்கே வந்திருக்கான்.
நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான், அதனால தான் அந்த சத்தம் கேட்டுச்சு. இவனுக்கு இதே வேலை தான். கண்ணு குருட்டுது நினச்சா. சரி டாட்டா, இதெல்லாம் ரொம்ப டூ மச். டாட்டா. ஏன்னா நான் டப்புன்னு போட்டனால கூட நமக்கு வந்து இந்த இதாக இருக்கும். அவன் வந்து சிக்கன் லெக் பீஸ் இப்போ வந்து கீழே செட் பண்ணது சொல்லி அன்னைக்கு அப்போ கூட நான் வாழ முடியல. பக்கத்தில் வந்து நின்றுட்டான். சொல்ல போய் பார்க்க ஒரே ஒரு விட்டு டே 4 guys. இன்னும் ஒரே ஒரு டே தான். அவுட் ஆனால் அவன் என்ன பண்ணுவானோ அதையும் நான் உங்களுக்கு இந்த லைவ்லேயே இதுலேயே நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா வந்து பாம்பு அடிக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டேன். வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே இருக்கட்டும். இன்னும் தண்ணிக்குள்ள காலி இருக்கும். வர மார்ச் 29க்குள்ளே நம்ம வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும்னு ஆசைப்பட்றேன். அது ஒரு ஸ்பெஷல் டே. அன்றைக்கி நான் வந்து ஒரே ஒன்று சொல்லுவேன். நான் அதுக்கான என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லிட்டுருக்கேன். ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே சர்ப்ரைஸ் தான். எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக டே. எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்காண்டி. ஓகே உங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். பிகாஸ் என்னோட பேட்ரி கிராண்ட்பா வந்து ஒன்றுமே தெரியல. கிராண்ட்பா வந்து ரொம்ப கோவமாயிட்டாரோ. இப்போதைக்கு நம்ம ப்ராக்டிஸ் மூட் விளையாட போகிறவங்கன்னு இந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு லைட்டாக ஒரு க்ளூ கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்து கூட. வந்து எப்படி போடணும்? நைட்டு வந்து இந்த இதுக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச அப்படிதான்.
கைஸ் கண்டிப்பாக நம்ம அவுட்டாக தான் போகிறோம். சும்மா ஒரு க்ளூ பண்ணி தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். ஏன்னா வந்து முக்கால்வாசி வந்து எல்லாமே எனக்குமே மறந்து போச்சு. எவ்வளோ ஆச்சு விளையாண்டு எனக்குமே தான் நிறைய அதான் பார்த்தேன். எத்தனை தடவை இதை ஓப்பன் பண்ணேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அந்த லூசி கிட்ட தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு என்ன தேவைப்படும் பார்த்துருவோம் நம்ம. இருங்க ரைஸ் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஐயோ அம்மாடி பக்கத்துலேயே இருந்து நம்ம இது ஃபுல்லாக பார்க்கல பாருங்க கைஸ். பிகாஸ் நம்மளுக்கு வந்து கண்ணு தெரியாது. படுத்திருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அந்த சைடு வந்தேன். என்னடா இது வர மாட்டேங்குது. சுக்குவோம். இல்லைன்னா எங்கள் தாத்தா வந்து எங்கள் மாமா எதுக்கு வந்துடுவான். மேலே கொண்டு கீழே போடுவான். வேற யாரும் இல்லைன்னா கூட நான் முக்காசு சமாளிச்சிருக்கேன். அவ்வளோ கிராணி இருக்காரு, யார் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வந்துடும். இல்லை 2 பேருமே வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். சரி நம்ம 2 பேரை வச்சு உங்களால் ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமா இங்கேயே நிற்கிறான் நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுப்போம் காலை வச்சு. என்ன அப்படி என்ன இருக்குன்னு அப்படி பார்க்க வைப்பீங்க. சரி காய்ச்சி மட்டும் அடி வாங்கிடலாமா? அடி வாங்கிட்டோம். 1 லைஃப் தான் இருக்கு. சரி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே தெரியுமா? வீடியோவே ஆஃப் பண்ணிட்டு தான் இவ்வளோ நேரம் வந்து. ஐயோ காய்ச்சி வந்து நம்மளை வந்து இல்லாத மாதிரி நான் ஒரு 10-20 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் கூட இருக்குங்க. அவ்வளோதான் வெயிட் பண்ணிட்டு ஒன்றுமே இது பண்ண மாட்டேங்கிறான். நம்ம இருக்கிறோன்னு தெரியக்கூடாது. நம்ம வந்து இருக்கிற ஒழுங்குப்போம். எதுக்கு அந்த கிழவனோட கண் மட்டும்
எதுக்கு அவ்வளோ ரெட்டா இருக்கு? ஆமா காய்ஸ், இங்க பாருங்க காய்ஸ், இந்த கிழமை ஏதாவது ஒரு வழி தெரியும் இல்லை. சரி அடி வாங்கிடுவோம், போய் தொலைய மாட்டான். எதுக்கு கண்ணு வச்சிருக்காது இல்லை, அவன் என்னமோ மாட்டியிருக்கான், கீ என்னமோ செயினில் மாட்டியிருக்கான். எல்லாருமே டாலர் தான் வயசு மாட்டுவாங்க, இவன் மட்டும் ஏன் இதை மாட்டுறான்னு தெரியல. பாருங்க வயசு பக்கத்தில் பையமே அடிக்கல, அப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாது அவனை. அடிச்சு போட்டான். ஏன்னா இவனுக்கான எவ்வளோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? வீடியோவுமே ஆன்ல இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? சரி, ஒரு இந்த லைஃப் தான் கைஸ், அவ்வளோ. அடுத்து ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லி கூட நான் ஜாலியாக இருந்திருப்பேன். சரி, அடி வாங்கினதுமே தப்பாயிடுச்சு அப்படின்ட்டு வந்து இந்த லைஃப் மட்டும் தான் கைஸ் ரொம்ப இதாக இருக்குது, பயமாக இருக்குது. உங்களுக்காண்டி தான் கைஸ் இதை நான் அவங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நான் இது பண்ணியிருக்கேன். மறக்காம நம்ம சேனல் மட்டும் தாத்தா ஒரு நாள் தான் தாத்தா அவங்க வீட்டில் அடிக்க அதை அடிக்காமல் பார்த்துக்கோங்க தாத்தா. அது சொல்லிட்டு ஏன் அங்கே போய் முடிச்சுக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான இறந்து போயிட்டாங்களா? என்ன கழிச்சு ஒன்று இப்போ தான் கழிச்சு சுற்றிக்கிட்டு இந்த கண்கண்ணு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோன்னா அதை எடுத்துடலாம் போல. எடுக்க மறந்துட்டேன். ஆமாம், கண்ணு நான் அதோட இது எடுக்க முடியும். இந்த ஆமாம் எடுக்க முடியும். ஒரு இடத்துல படக்கூடாத இடத்துல ஒரு இடத்துல பட்டுருச்சு, அவனுக்கு அதனால் ஓடிட்டான். பயந்தாங்கொழி, அப்படியே பயந்தாங்கொழி நான் வச்சுருக்கேன். இவன்கிட்ட தான் நான் சொன்னி இருக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ அவன்கிட்ட மல்லி கட்டினாலும் முடியாது. இப்போ வச்சுக்கணும். தாத்தா தாத்தா தாத்தா, என்ன தாத்தா நீ? ஷோ தாத்தா, என்ன தாத்தா நீ எங்கே தாத்தா போயிருக்க? என்னடா இது இருக்கீங்க? சரி, இது என்னன்னு பார்ப்போம். ஐயோ, என்ன கைஸ் இது? ஃபஸ்ட்டை விட்டு மேலே வந்து திருப்பி இதுக்குள்ளேயே வந்துட்டேன். சரி, வெப்பன் கிருமி சார். என்னன்னு காய்ஸ் பாருங்க காய்ஸ், திருப்பி திருப்பி இவன்ட்டே வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். கடைசி ஒரு லைஃப்லையாவது உயிரோடு விடுறானா பாருங்க, அதையும் விட மாட்டேங்கிறான். ஏன் இப்படி பண்ணுறான்? ஒன்றால் இவனுக்கு ஆப்பு வைக்கணும். ஆப்பு வச்சாதான் இவன் திருந்துவான் அப்படின்னு நானே. அப்படின்னா பயந்துருமோ? சரி வாங்க பார்ப்பேன், இந்த சைடு வரானு. கீழே எனக்கு கட்டிங் ஒயர்ஸ் அப்படியே போட்டு வந்துட்டேன், அதுக்கு அதை மட்டும் எடுத்துகிட்டு வரும். கட்டிங் பிளேட் அப்படியே போட்டு தாத்தானே பார்க்க வந்துட்டார் வயசுனால வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க சைடு. இல்லைன்னா எங்கள் தாத்தா வந்து காசு எப்படி ரத்திடுவேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவார். அப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு. இல்லைன்னா வந்து நான் உன்னை சாவடிக்கிறேனோ இல்லை என்னை சாவடிச்சு போட்டுருவான் என்னைய. ஓகே, நம்ம வந்து கீழே போகிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் உங்களுக்கு. அங்கே பார்த்துட்டா இதுக்கு எஸ்கேப் ஆகிடுவோம். அந்த ஒரு பெட்ரூம்குள்ளே போய் போனோம்ல, அந்த இதுக்கு எஸ்கேப் ஆயிடுவோம். அப்போ தான் அவன் கட்டிங் ஒயர்ஸ் வந்து எடுக்க முடியும். அந்த கட்டிங் ஒயர்ஸ் எடுக்க முடியும். ஐயோ
என்ன கைஸ் இது பாட்டு இப்படி இருக்குன்னு தெரியல. கைஸ் உங்களுக்கு தான் கைஸ் இந்த கஷ்டப்பட்டு உங்களுக்கு இதை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் 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 நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ டாட்டா 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 பார்க்க வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு காது கேட்காதா என்ன எனக்கு ஒரு தட்டை தூங்குறாரு. திருப்பி எதுக்கு தத்தா அடிக்கடி தூங்குறீங்க? செக்யூரிட்டிக்கு இதுவும் ஜீவன் வச்சுருக்காங்க. செக்யூரிட்டிக்கு நல்ல வேலை. செக்யூரிட்டிக்கு எதுக்கு? அந்த மேலே ஒரு ரூம் இருக்குது, அதுக்கு தான் கைஸ். நல்ல வேலை கைஸ், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒரு லைஃப்லேயே நம்ம ஜெயிச்சாலுமே ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டாலே நம்மளை வந்து ஓகே செக்யூரிட்டிக்கு மட்டும் நடந்துடணும். நல்ல வேலை கைஸ். எனக்கு இதுவரையும் இந்த மாதிரி ஒரு இது ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்ல. உங்களுக்கு இப்போ நான் ஏர்ப்ளேன் காட்டுறேன் கைஸ். இங்கே பாருங்க, இங்கே நம்ம ரூம். என்னடா இது ஹேண்ட் பில் எதுக்கு எனக்கு தெரியல. பாருங்க சம்பளம் இந்த சைடு வச்சிருக்கான். ஆமா இது எதுக்கு? ஒரு வேளை இது வந்து என்ன ரூமா இருக்கும்? எனக்கு வந்து இந்த இது விளாண்டே ஒரு 3 விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த கிராணி டோர் லாக்கு. ஓகே அந்த பிக்சரை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக ஹெல்ப் பண்ண முடியும் நினைக்கிறேன். அதனால் எனக்கு மேம் இருக்கானான்னு பார்த்துக்குவோம். நம்ம செத்து போயிட்டேன்னா என்ன? நல்ல வேலை கைஸ், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இது முடிக்கலான் இருக்கோம்ல. எங்கள் கிராண்ட் பாக்கு வந்து இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நம்ம ஜெயிச்சுட்டே போகக்கூடாதுன்னு நினைப்பான். ஓகே இன்னும் எத்தனை பிக்சர் அதுக்கு செலக்ட் எப்படி போகணும்? சேவ் போகணும். 3 பிக்சர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் கைஸ் 2 பிக்சர் எங்கெங்கே இருக்குன்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரி இந்த சைடு போனேன். என்ன இது வந்து உள் சைடு கூடி வந்து தாப்பால் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி என்ன ரூம் ஐயோ guys ஐயோ guys சாரி guys, ஜஸ்ட் மிஸ்லாம் தப்பிச்சிருப்பேன். ரொம்ப கவலையாக இருக்குது guys. நீங்கள் தான் guys நீங்கள் வெல்கம் பண்ண எப்படி கிராணி வந்தா கைஸ்? எப்படி கைஸ் கிராணி வந்தாலும் எனக்கும் தெரியல. கிராண்ட்பா பாருங்க கைஸ், முட்டி போட்டுட்டு கிராணி வந்து சிரிக்க வச்சிட்ருக்கா. ஐயோ கேம் ஓவர் கைஸ். ஓகே கைஸ் பாய் கைஸ். அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரேனி சாப்டர் 2 விளாண்டுருக்கோம், கிரேனி 1 விளாடணுன்னு சொல்லுங்கள், இல்லை கிரேனி 3 விளாடணும் அப்படின்னு சொல்லுங்கள். எந்த கேம்னாலும் நாங்கள் விளாட்றோம். அடுத்து பேபி எல்லோ விளையாடுவோம். வேறு எந்த கமலா நிறைய கேம் விளையாடுறோம் நாங்கள். உங்களுக்கு எது வேணாலும் சொல்லுங்கன்னு மறக்காமல் இது பண்ணுறோம். ஓகே கைஸ், நீங்களுமே வந்து ப்ராக்டிஸ் மூடு வேணுனாலும் சொல்லுங்கள், என்ன மூடு வேணாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காண்டி நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ். உங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.